நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 2:47. போரினுடைய ஆதிக்கம், போரினுடைய விளைவுகள் உலகம் முழுவதிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. இன்று 16வது நாள் போரின் நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாக பார்ப்போம். டெல்-அவிவ் மத்திய இஸ்ரேல் முழுவதுமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இஸ்ரேலுக்கு தற்பொழுது வந்திருக்கிறது. என்னவெனில், இஸ்ரேல் இவ்வளவு தூரம் ஈரான் நின்று பிடிக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதன் காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய கிட்டத்தட்ட 2500 3000 இலக்குகளை ஈரான் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட ஈரான் இன்னும் நின்று பிடித்து அடிக்கிறது என்பதுதான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. எவ்வாறு இருக்கிறது என்பதுதான். ஈரானிடம் இருந்த ஏவுகணைகள் பல தற்பொழுது ஏவப்பட்டு விட்டன என்பது உண்மை. ஆனால் இஸ்ரேல் பல ஏவுகணை தளங்களை அளித்தாலும் ஈரான் தினமும் சில ஏவுகணைகளை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவி வருகிறது. இஸ்ரேலால் தாங்க முடியவில்லை. இஸ்ரேலை இராணுவ ரீதியாக வீழ்த்துவதை விட உளவியல் ரீதியாக சோர்வடைய செய்வதே ஈரானின் திட்டம். பதுங்கு குழிகளுக்குள் மக்கள் பகலில் ஓட வேண்டும், இரவில் தூங்க விடாமல் செய்ய வேண்டும் என்பதே ஈரானின் தந்திரமாக இருக்கிறது. ஈரான் எப்பொழுதுமே கண்ணிமைக்காமல் தொடர்ச்சியாக இஸ்ரேலையும் மத்திய கிழக்கையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த 2 வார போர் முடிவடைந்த நிலையில் ஈரான் இன்னும் பணியவில்லை என்று பென் கஸ்பிட் தெரிவித்திருக்கின்றார். அல் மொனிட்டரின் பென் கஸ்பிட் தெரிவித்திருக்கின்றார். ஆட்சியை கவிழ்த்தல் என்பது கற்பனைதான், அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானிய ஆட்சியை கவிழ்ப்பது என்பது தற்போதைக்கு நடக்க முடியாத காரியம் என்பதை இஸ்ரேல் அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் துணை இயக்குனர் எலி லெவிதாவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இந்த போருக்கு பிறகு ஈரான் இன்னும் ஆபத்தான நாடாக மாறக்கூடும் என்கின்ற எதிர்வு கூறல்கள் தற்பொழுது இருக்கின்றன. ஏவுகணைகள் மற்றும் பிராந்திய படைகள் தங்களை காக்காது என்று உணர்ந்தால் ஈரான் நேரடியாக அணு ஆயுதமே ஒரே வழி என்று வட கொரியாவை போல மாற வாய்ப்புள்ளது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரான் ஒரு காயம்பட்ட புலி. இது மாறினால் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் போன்ற நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவை நம்பிய நாடுகள் கைவிடப்பட்டு விடும் என்பதற்கு மத்திய கிழக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏனெனில் கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பொழுது அமெரிக்கா எந்தவித கேள்வியையும் கேட்கவில்லை. அமெரிக்காவினுடைய போர்சஸ் அங்க இருக்கும் பொழுதே இஸ்ரேல் கட்டார் மீது தாக்குதல் நடத்தியது. இப்பொழுது ஈரான் தாக்குதல் நடத்தும் பொழுதும் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய இராணுவத்தை காப்பாற்றுவதற்கே தங்களால் இயலாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுடைய ஏவுகணை மறைப்பான்கள் எதுவுமே வேலை செய்யவில்லை. தற்பொழுது இஸ்ரேலில் முழுமையாக ஏவுகணை மறைக்கக்கூடிய அயன்டோமோ அல்லது அயன் பீமோ புதுசா எல்லாம் கொண்டு வந்தார்கள். தாடோ எதுவுமே தற்பொழுது வேலை செய்யவில்லை. ஏனெனில் கர்ண கடூரமாக சரமாரியான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது இடம்பெற்று வருகின்றன. ஆட்சியை மாற்றுவோம் என்று கூறிய இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு தற்பொழுது பேச்சை மாற்றி என்ன சொல்றார்? ஈரானிய மக்களே, உங்கள் ஆட்சியை நீங்களே தூக்கி எறியுங்கள் என்று அவர் சொல்கின்றார். இப்ப தோல்வி ஏற்பட்டால் அது மக்களின் தவறு என்று கூறுவதற்கான ஒரு தற்காப்பு உத்தியாக இது பார்க்கப்படுவதாக இராணுவ வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். தற்போதைய சூழலில் இஸ்ரேலினுடைய நிலைமை என்னவெனில், அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுத்து கொண்டு வந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். இஸ்ரேலின் வேகம் தற்பொழுது குறைய தொடங்கி இருக்கிறது. B-52, B-74 போர் விமானங்கள், விமானந்தாங்கி கப்பல்களின் வருகையை அடுத்தே தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய நிலைமை இருப்பதாக தெரிகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு ஆய்வகம் சொல்கிறது, தொடர்ந்தும் இஸ்ரேல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்கள் இல்லை, ஆயுதங்களை உடனடியாக உற்பத்தி செய்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய உளவு அமைப்பான அமான் மற்றும் யூனிட் 8200 ஆகியவற்றின் முன்னாள் உயர்மட்ட அதிகாரிகள் இந்த போரை இப்பொழுதே நிறுத்த வேண்டும் என்று எச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். பிரபல பாதுகாப்பு நிருபர் யோசி மெல்மன் இது குறித்து
சொல்லும் பொழுது ஒரு வெற்றி அறிவிப்போடு போரை முடித்து விட்டால் பிரச்சனை முடிந்தது என்று ட்ரம்புக்கு தற்பொழுது ஆலோசகர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தற்பொழுது தெரிய வருகிறது. பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றன. ஈரான் பலத்த அடிகளை வாங்கினாலும் கூட இஸ்ரேலிய ராணுவமும் பொதுமக்களும் கடும் அழுத்தத்திற்கும் சோர்வுக்கும் உள்ளாகி இருக்கின்றார்கள். முன்னாள் அமெரிக்க தொழிலாளர் செயலாளர் லேபர் செக்ரட்டரி ராபர்ட் ரீச் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நாம் பார்க்கப்பட வேண்டியது. பெர்க்லியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பொது கொள்கை பேராசிரியராக அவர் இருக்கின்றார். அவர் சொல்கின்ற விஷயங்களை நாம் பார்ப்போம். மத்திய கிழக்கு முழுவதிலும் இறப்பு மற்றும் அழிவு அலைகள் வீசிக்கொண்டிருக்கும் நிலையில் உண்மையான தோல்வி எங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதுவரை 175 ஈரானிய பள்ளி குழந்தைகளை அமெரிக்கா கொண்டிருக்கிறது. 7 அமெரிக்க படை வீரர்கள், இப்ப 13 படை வீரர்கள் உட்பட கிட்டத்தட்ட 2000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறைந்தது 140 அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். பலர் மிகவும் மோசமான நிலையில் இறப்பதற்கு கிட்ட இருக்கின்றார்கள். இரண்டு தரப்பிலும் இறுதி எண்ணிக்கை, அதாவது இறந்தவர்கள் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்று ராபர்ட் ரீச் சொல்கின்றார். அமெரிக்காவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உயர்ந்து வருவது தவிர்க்க முடியாமல் ஏழைகளையும் தொழிலாளர் வர்க்கத்தையும் பணக்காரர்களை விட மிகவும் கடுமையாக பாதிக்கிறது. இந்த போருக்காக அமெரிக்கர்கள் பெரும் வளங்களை நாங்கள் செலவிடுகிறோம் என்று சொல்கின்றார்கள். இதுவரை இந்த போருக்காக பெரும் வளங்களை செலவிடுகிறோம், அமெரிக்கர்கள் செலவிடுகிறார்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இதுவரை ஒரு நாளைக்கு $1 பில்லியன், ஒரு வினாடிக்கு $11,574 செலவிடுகின்றார்கள் இந்த போருக்கு என்று அவர் எழுதுகின்றார். அமெரிக்க மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த பணம் சிறப்பாக செலவிடக்கூடிய வளங்கள். ஆனால் அமெரிக்கர்களுக்கு சுகாதார பராமரிப்பு தேவை, மலிவு விலையில் வீடுகள் தேவை, குழந்தை பராமரிப்பு மற்றும் முதியோர் பராமரிப்பு, சிறந்த பள்ளிகள், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் விரும்புகின்றோம் என்று அவர் எழுதுகின்றார். ஆனால் அரசாங்கம் இவற்றை வாங்க முடியாது, செய்ய முடியாது என்று சொல்லுகிறது. ஆனால் பென்டகனுக்கு கிட்டத்தட்ட $1 டிரில்லியன் வாங்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ட்ரம்ப் இப்பொழுது பென்டகனுக்கு இன்னும் $500 பில்லியன் தேவை என்று குறிப்பிடுகின்றார் இந்த போருக்காக. ஓவல் அலுவலகத்தில் அமர்ந்திருப்பவருக்கு இந்த போருக்கு எந்த முடிவும் தெரியவில்லை. ட்ரம்புக்கு வெற்றிக்கு என்ன தேவை என்பதற்கு நிலையான பதிலை கொடுக்க முடியவில்லை. மேலும் அவர் என்ன செய்கின்றார் என்பது அவருக்கே தெரியாது. பெரும்பாலான அமெரிக்கர்கள் இந்த போரை ஆதரிக்கவில்லை என்பதை கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. உண்மையில் பெரும்பான்மை ஆதரவு இல்லாமல் அமெரிக்கா நவீன காலத்தில் நுழைந்த முதல் போர் இது. இப்ப கூட்டாளிமார்கள் வாங்க வாங்க என்று கூப்பிடுகின்றார், ஆனால் எவரும் வருவதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது ட்ரம்ப் சொல்கின்றார், உங்களுடைய கப்பல்களை, எண்ணெய் கப்பல்களை நீங்களே போர்க்கப்பல்களை அனுப்பி கூட்டிக் கொண்டு போங்க என்று அவர் சொல்கிறார். ஆனால் எந்த நாடுமே வருவதற்கு தயாராக இல்லை. உண்மையான தோல்வி என்னவென்றால், உலகின் பணக்கார மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகை வழிநடத்தி பன்முகத்தன்மை, ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை வலியுறுத்தும் போருக்கு பிந்தைய சர்வதேச ஒழுங்கை நிறுவிய நாடு இப்பொழுது இந்த மதிப்புகள் எல்லாத்தையும் நிராகரிக்கும் ஒரு முரட்டு ஜனாதிபதியால் வழி நடத்தப்படுகிறது. ஒரு மனிதன் இந்த போரை நடத்த முடிவு செய்து விட்டான். காங்கிரசின் ஒப்புதலை பெறாமல், கூட்டாளிகளின் ஒப்புதலை பெறாமல், அதற்கான தெளிவான காரணத்தை கூட வெளிப்படுத்தாமல் ஒரு தனி நபரான ட்ரம்ப் இந்த குழப்பத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். டொனால்டு டிரம்பின் நெருங்கிய வெள்ளை மாளிகை ஆலோசகர்களில் ஒருவர் ஈரானுடனான மோதலில் அமெரிக்கா வெளியேற வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இது அவரது நிர்வாகத்தின் மூத்த நபரிடமிருந்து போர் மீதான அதிருப்தியின் முதல் பொது சமிக்கையாக இருக்கிறது. வெளிநாட்டு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக அவர் உறுதி அளித்ததால் ட்ரம்புக்கு வாக்களித்த அவரது மாகா கூட்டணியின் முக்கிய நபர்களிடமிருந்து இது ஒரு பெரும் பின்னடைவை தூண்டி இருக்கிறது ட்ரம்புக்கு. ட்ரம்ப் அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது போர் விரைவில் முடிவடையும் என்று தெரிவித்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை அமெரிக்கா ஈரானின் முக்கியமான வளைகுடா எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவில் இராணுவ இலக்கை அழித்து விட்டதாக ட்ரம்ப் சொன்னார். ஈரானிய எரிசக்தி உள்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டால் வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்பை தொடர்ந்து ஈரான் குறிவைக்கும். இந்த போர் வாரக்கணக்கில் அல்லது மாதங்களுக்கு தொடர்ந்தால் இஸ்ரேல் அழிக்கப்படலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். வான் பாதுகாப்புகள் தீர்ந்து போய்விட்டன. அப்ப அதற்கு பிறகு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதை பற்றி சிந்திப்பதன் மூலம் இஸ்ரேல் போரை அதிகரிக்கும்
என்பது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம்.